போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. சூரியனின் சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. நீயா? நீ மட்டுமா? கிரேட். ஆமா, நானே தனியா. இத பார்வதி கிட்ட சொல்லணும். பார்வதி, பார்வதி, இதோ வந்துட்டேங்க. என்ன இது? அப்பாவும் பொண்ணு ஒரே சிரிப்பும் கும்மாளமா இருக்கீங்க. என்ன விஷயம்? நம்ம பொண்ணு பண்ண காரியத்தை கேட்டேன்னா அப்படியே தலகால் புரியாம சந்தோஷப்பட போற. ஏய், என்னடி பண்ண அப்படி? அது இங்க சொல்லக்கூடாது. ஊருக்கு நடுவுல பந்தல் போட்டு மைக் வச்சு பிரமாதப்படுத்தணும். இந்தாங்க, இவ நான் பெத்த பொண்ணு. முதல்ல பெத்தவளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் நீங்க மைக் போட்டு ஊருக்கெல்லாம் சொல்லிக்கங்க. சொல்லுங்க. ரேகா இல்ல, வைஜெயந்தி. வைஜெயந்தி ஐபிஎஸ். வைஜெயந்தியா? என்னங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன? பார்வதி, திருட ஒருத்தன் ஒரு பொண்ணு கழுத்திலிருந்து செயினை பறிச்சுட்டு ஓட பார்த்தான். நம்ம பொண்ணு உள்ள நுழைஞ்சு ரிவால்வர் ரீட்டா மாதிரி ஃபைட் பண்ணி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல டிவி ரேடியோ பேப்பர்னு அத்தனை நிருபர்களும் வரப்போறாங்க. மிஸ் ரேகாவை பேட்டி எடுக்க. அதுக்குள்ள வீட்டை கிளீன் பண்ணி வை, பால் வாங்கி வை, அவங்களுக்கு எல்லாம் காஃபி போடணும். பெண்களுக்கு படிப்பு முக்கியம்னா அதே நேரத்துல தன்னம்பிக்கையும் வேணும், தைரியமும் வேணும். பெண்களால முடியாது எதுவும் இல்லைன்னு உன் மூலமா இந்த ஊர் உணர்ந்தா போதுமா? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்பா போதும்பா. அந்த கௌசிக் தம்பி சொன்ன மாதிரி கண்ணுக்கு எதிராக ஏதாவது தப்பு நடந்தா அத போலீஸ் தான் தட்டி கேட்கணும் இல்ல, பொதுமக்களும் கேட்கலாம். ஆமாப்பா, கௌஷிக் என்கிட்டயும் இதேதான் சொன்னாரு. நல்லது செய்யறவங்களுக்கு தானா நல்லதாமா நடக்கும். எல்லாரும் பாராட்டுறீங்க, ஆனா எனக்கு என்னமோ இது வேண்டாத வேலையா படுது. ஏண்டி, நீ திருடனை பிடிச்ச செயினை வாங்கிட்டு அனுப்ப வேண்டியதானே? செயின் முக்கியமா திருட முக்கியமா? ஏண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போன? ஒரு வயசு வந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போலாமா? என்னடி இப்படி எல்லாம்? நான் எதுக்கு தெரியுமா அவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனேன்? இப்ப நானு அந்த திருடனை அங்கேயே விட்டேன்னு வச்சுக்கோ, அவனை அடிச்சு மக்கள்லாம் ஒரே தர்மடி கொடுத்து அவனை சாடிச்சிருப்பாங்கம்மா. அதனாலதான் அவனை கொண்டு போய் அங்க விட்டேமா. என்னவோ போங்க,
நான் சொல்றதை இந்த வீட்ல யாருமே கேக்குறது இல்ல. எப்படியாவது போங்க. உங்க அம்மா இப்படித்தான் விடு. அது அம்மா, இது அப்பா. தீபாவளி வருது, கோயிலுக்கு கூட்டம் நிறைய வரும். சரி சார். அதுக்கு வேண்டிய பந்தோபஸ்தெல்லாம் பண்ணிடுங்க. ஓகே சார். பாத்துங்க, நாக்கும் பஞ்சராயிட போகுது. தலையில அடிச்சுக்கிட்ட பஞ்சு சரியாயிடுமா? கான்ஸ்டபிள் சார், இந்த வண்டி எடுத்துட்டு போய் பஞ்சு ஓட்டி கொண்டு வந்துருங்க. ஓகே சார். சீக்கிரம் வந்துருங்க. ஓகே சார். தேங்க்யூ. அதுக்குள்ள தேங்க்ஸ் சொன்ன எப்படி? இன்னும் ஒரு வண்டி எடுத்துட்டு போல, பஞ்சர் ஓட்டல, மெக்கானிக்க பார்க்கல. எதுலயும் அவசரப்படக்கூடாது. வணக்கம் சார். என் ஊர் திருச்செந்தூர். குற்றால சீசனுக்கு வந்தேன். பர்ஸை யாரும் அடிச்சிட்டாங்க. ஊருக்கு போக காசு இல்லை. அதான் சார் உங்க அட்ரஸ் கொடுத்தா ஊருக்கு போய் பணத்தை அனுப்பிச்சு வச்சிடுறேன். வேண்டாம். பத்திரம். தேங்க்ஸ் சார். காசெல்லாம் அனுப்ப வேண்டாம். இந்த காசை பத்திரமா வச்சுக்கிட்டு போய் டிக்கெட்டை வாங்கி ஊருக்கு போய் சேர வழியை பாருங்க. ரொம்ப நன்றி. வரேன் சார். என்ன பாக்குறீங்க? அவர் போய் சொல்லிருக்கலாம் இல்லையா? உண்மையை கூட சொல்லிருக்கலாம் இல்லையா? நம்ம கிட்ட உதவின்னு கை நீட்டினா உதவி பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. ரேக்கா, இந்த உலகத்தில் 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படாம கூட போயிடலாம். ஆனா ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி நல்லவங்களும் கஷ்டப்படக்கூடாது. அடா, நடைய சாத்திட்டாங்களா? ஐயனை தரிசிக்கலான்னு வந்தேன். சரி, பரவாயில்ல. இந்த அம்மனோட தரிசனம் எனக்கு கிடைச்சாச்சு. பிரசாதம் எடுத்துக்கலாமா? தேங்க்ஸ் சார். வண்டி ரெடி ஆயிடுச்சு சார். உங்க வண்டி ரெடி ஆயிடுச்சு, வாங்க. தேங்க்யூ. ஹாய் பவித்ரா. ஹாய் வசந்தி. டாக்டர்மா, வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஹாஸ்டல்ல எப்படி இருக்கு? ஹாஸ்டல் லைஃப் போர் தான்க்கா. தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மத்தபடி ஸ்டடீஸ் எல்லாம் நல்லா தான் போகுது. இருந்தாலும் அம்மா அப்பாவை பிரிஞ்சு வெந்ததையும் வேகாததையும் சாப்பிடுறது, இதெல்லாம் ஒரு லைஃபா? நீ அப்படியே பவித்ராக்கு ஆப்போசிட். பவித்ராக்கு ஹாஸ்டல்ல தான் தங்கணும், ஹாஸ்டல் சாப்பிட தான் சாப்பிடணும். என்ன பவி? செந்தில் குமரன் சார். ஹலோ. வாங்க வாங்க. இதான் என்னோட தங்க பவித்ரா. வணக்கம். இதான் வசந்தி, மெடிக்கல் ஸ்டூடெண்ட். வணக்கம். ஹலோ. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலேஜ் போயிட்டு இருக்கேன். நீங்க மெடிக்கல் ஸ்டூடெண்டா? வெரி குட், நல்லா படிங்க. ஆமா, இவர்தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க டிஎஸ்பி. என் பேர் கௌஷிக்குங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. நான் ரேகாக்கு இந்த கிஃப்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க. என்ன என்ன கிஃப்ட்? இது உங்க தைரியத்துக்கு கிடைச்சிருக்கிற பரிசுங்க. அரசாங்கம் உங்களுக்கு சின்ன ரிவார்டு அமைச்சிருந்தாங்க. அது ஆக்சுவலா ஸ்டேஷன் கூப்பிட்டு உங்களுக்கு மரியாதை செஞ்சு கொடுக்க வேண்டியது. ஆனா யோசிச்சு பார்த்தேன், உங்களை ஸ்டேஷன் கூப்பிடுறத விட நானே கொண்டு வந்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு கொண்டு வந்திருக்கேன். பிரிச்சு பாருங்க. இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அம்மா பாருமா, பெர்ஃபெக்ட் சாய்ஸ். உங்க ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷன் உதவியா இருக்குன்னு தான் கொண்டு வந்தேன். நீங்க சைக்காலஜி தான் படிச்சிட்டு இருக்கீங்க. அதான். Thank you so much. You're welcome. நீங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன்.
நீங்க அழகா விளக்கேத்திட்டு இருந்தீங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்ட போல இருக்கு. ப்ளீஸ் கேரி ஆன். கவி ஹாஸ்டலுக்கு போலாம். சரி. அக்கா நாங்க வெளியே போய் விளக்கேத்துறோம். என்ன ஏய், எங்க வரோம்க்கா. பவி நீ வா. ஐயோ பவி, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்ல நான் ஒன்னு சொல்ல கோச்சிக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. இப்போ உங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் தெரியுமா? ஒரு குத்து விளக்கு அகல் விளக்கு ஏத்துற மாதிரி இருக்கு. ரேகா, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ கை 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 ஐயோ உங்க கை என்னாச்சு? ஐயோ ரேகா என்னாச்சு? கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டாமா ரேகா? நான் வேணா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணட்டுமா? இல்லம்மா ஒண்ணு வேண்டாம். போமா, சீக்கிரம் போ. வேண்டாம்மா, நான் போய் டாக்டரை பார்த்துறேன். கையை கொஞ்சம் இட்ஸ் ஓகே, சின்ன காயம் தான், ஒன்றும் ஆகல. விளக்கேற்றும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் ரேகா. ப்ளீஸ் பி கேர்ஃபுல். மா நான் கிளம்புறேன். பாத்துக்கங்க. வரேங்க. டேக் கேர். பை. என்னம்மா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க கூடாதா? ஜாக்கிரதையா தான் பண்ணேன். இங்க இருந்து உங்களுக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? எனக்கு ஒண்ணும் ஆகல, அவருக்கு தான் கையில. ஐயோ பயந்துட்டு தெரியுமா? ஒன்னும் ஆகல. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. ச்சே, முதல்ல தூக்கி போடு இத. நேத்து அவர் எனக்கு gift கொடுக்கறதுக்காக வந்தவர். பாவம் நெருப்பு பட்டு கையில காயமாயிடுச்சு. அவருக்கு இப்ப போய் டிஃபன் கொடுத்தா என்ன? பசி வயிற்ற கிள்ளுது. அமிச்ச கான்ஸ்டபிள் வரை காணோம். எஸ் என்னங்க? ஹலோ வாங்க. என்ன இந்த பக்கம்?
என்ன கையில இவ்ளோ பெரிய கட்டு? இதுவா, இது அந்த சம்பவத்தினால கட்டின கட்டு இல்ல இது. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒருத்தனை விசாரிக்க வேண்டியதா இருந்தது. அவனை அடிச்சதுல பட்ட இடத்துல படுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த கையில பட்டுச்சு. டாக்டர் கிட்ட போனேன், நீங்க கை ஓங்குறத நிறுத்த மாட்டீங்க, அதனால உங்களுக்கு நான் கை கட்டு போட்டேன்னு கட்டி விட்டாரு. இந்த கையில ஒரு சின்ன அடி. காம்ப்ளிகேட்டடா இருக்கே. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஆமா. சாப்பாடுக்கு என்ன பண்றதா இருக்கீங்க? அதான் பிசி அனுப்பிச்சிருக்கேன், இதோ வரேன்னு சொல்லிட்டு போனவர் தான், இது வரைக்கும் காணோம். இல்ல நீங்க எப்படி சாப்பிடுறதா இருக்கீங்கன்னு கேட்டேன். இந்த கையில தான் அட்ஜஸ்ட் பண்ணும், வேற வழி. என்ன சாப்பிடுவீங்க? ஜூஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன், அது போதும் நினைக்கிறேன் இப்போதைக்கு. எங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடுவீங்களா? ஏங்க பசிக்கு எதுங்க அட்ரஸ்? நான் டிஃபன் கொண்டு வந்திருக்கேனே. அப்படியா? வெரி குட். எடுங்க எடுங்க எடுங்க. ஆஹா, யார் கை பக்கம்? உங்க அம்மாவா? நான் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி சரி, அப்படின்னா நிச்சயமா நல்லா இருக்கும். ஓ, நல்லா இருக்கும். ஆஹா, இடியாப்பம், பொங்கல், சாம்பார். பொங்கல் வைக்கட்டுமா? எங்க? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். ஓகே, கொஞ்சம் சாம்பார். சாம்பாரா? ஆமா சாம்பார், அது வேணும். ஓகே. இது என்ன? அது ஆக்சுவலா சோம்பு, இஞ்சி, பூண்டுலாம் அரைச்சு போட்டு இடியாப்பத்துக்கு நல்லா இருக்கும். ஓஹோஹோ, ஓகே. முடியாது. ஸ்பூன் ஆர்டர்ல எங்க வச்சிருக்காருன்னு தெரியலையே. இது என்ன? என்ன? இல்ல, ஸ்பூன் கேட்டிருந்தேன், இதால சாப்பிடலாம்னு சொல்றீங்களா? இல்ல கரண்டி நான் இதுக்கு எடுத்தேன். ஓ, அது சொல்றீங்களா? சரி. எங்க போறீங்க? இல்ல, என்ன அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம்னு முயற்சி பண்றேன். இருங்க, என்ன பெரிய விஷயம், அவ்வளவுதானே. என்ன? ஆ ஆ ஜாஸ்தி கொடுத்துட்டேனா? நல்லா இருக்கு. உங்க வீட்டுல தினமும் சமையல் நீங்க தானா? தினம்னு இல்ல, டைம் இருக்கும்போது. எனக்கு சமைக்க ரொம்ப பிடிக்கும். அப்போ உங்களை கட்டிக்க போறவர் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுங்க. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? இந்தாங்க. இதோ இதோ. யார் நினைச்சுக்கிறாங்க உங்களை? நினைக்கிறாங்களோ திட்டுறாங்களோ. ஆமா, அந்த கை அடிபட்டு இருக்குல்ல, அதே கையை யூஸ் பண்ணிட்டு அப்புறம் வலி வலின்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? என்னங்க பண்றது, பழக்க தோஷம். ஒருவேளை அடிச்சவன் திட்டுறானோ? இருக்கலாம். இல்லாட்டி அந்த டாக்டர், அந்த கட்டுப்பட்ட டாக்டர் திட்டிட்டு இருப்பாரு. ஓ, ஓ, ஐம் சாரி. சரி, பரவாயில்ல. நான் வரேன். இருங்க, நானும் வரேன். எதுக்கு? நானா போய்ப்பேனே. என்ன சொல்றீங்க? என் வீட்டு வரைக்கும் வந்து எனக்கு டிஃபன் கொடுத்துருக்கீங்க. ஆஃப்டர் ஆல் வாசல் வரைக்கும் வந்து உங்களை வழி அனுப்பி வைக்க கூடாதா? வாங்க வாங்க. சரி, வாங்க. ரேகா, ஏதாவது பேசுங்களேன். என்ன பேசுறது? பேசுங்களேன். நீங்க இந்த காதலர்கள் பேசுறது கேட்டிருக்கீங்களா? ஆமா ஆமா, அவங்க வந்து அப்புறம் 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 சொல்லிட்டு ஒரு மணி நேரம் அதையே பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம லவர்ஸா? இல்ல, அது கீழே போலாமா? கீழே போறேன். ரேகா, என்னாச்சு? இந்த புக்குனால பேக் மாட்ட கஷ்டமா இருக்கு. அந்த புக்கை கொடுங்க. இது டைரி இல்ல, கொடுத்துருங்களேன். அது என்னது? அது என்னோட பர்சனல் டைரி. கொடுங்க. ஆஹா, பர்சனல் டைரினா நிச்சயமா படிச்சே ஆகணுமே. ஐயோ வேணாம் வேணாம், கொடுத்துருங்க. ஏன்? அதுல நான் கவிதை எல்லாம் எழுதிருப்பேன். சாரி, நான் நிச்சயம் படிச்சே ஆகணும்.
மற்றவங்களோட பர்சனல் டைரியை படிக்கிற சுவாரஸ்யம் இருக்கே, நான் என்னன்னு சொல்ல. ஹே கவிதையா, காக்கி சட்டைக்காரர்களிடம் எதையும் மறைக்க முடியாது, கண்டுபிடித்து விடுவார்கள் என்கிறார்கள். எங்கே நான் அவரை காதலிப்பதை அவர் இன்னும் கண்டுபிடிக்கவில்லையே. என் காதலை அவரிடம் எப்படி சொல்ல? பேசாமல் என் இதயத்தை எவரோ திருடி சென்று விட்டதை அவரிடமே புகார் கொடுத்து விடலாமா? பலம் உடைத்திடும்